டாக்டர் ஹெட்கேவார் மற்றும் ஆர்எஸ்எஸின் துவக்கம் 1920களின் முற்பகுதியில் நாக்பூர் நகரின் அமைதியான தெருக்களில் டாக்டர் கேஷவ் பலிராம் ஹெட்கேவார் என்ற இளம் மருத்துவர் தன்னுடைய கிளினிக்கிலிருந்து வெளியே வந்து நகரத்தை உற்று நோக்கினார். ஆங்கிலேயர் ஆட்சியின் பிடியிலிருந்த இந்தியா பல்வேறு சமூக மற்றும் அரசியல் சவால்களால் பிளவுபட்டிருப்பதை அவர் கண்டார். நம் தேசத்தின் ஆன்மா எங்கே என்று அவர் தனக்குள்ளே முணுமுணுத்தார். டாக்டர் ஹெட்கேவார் சிறுவயதிலிருந்தே தேசபக்தி உணர்வால் ஆட்கொள்ளப்பட்டவர். பாரதிய கலாச்சாரம், அதன் பாரம்பரியங்கள் மற்றும் அதன் ஒற்றுமையின் பலம் ஆகியவற்றில் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் அப்போது இருந்த சூழல் அவருக்கு மிகுந்த கவலையை அளித்தது. சமூகத்தில் பிரிவினைகளும் தன்னம்பிக்கையின்மையும் தலைவிரித்தாடியது. இந்த நிலை மாற வேண்டும், நாம் நமது பாரதிய மரபின் வலிமையை மீண்டும் கண்டெடுக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக நம்பினார். ஒரு நாள் மாலை வழக்கம் போல் கிளினிக்கில் இருந்து வீட்டுக்குச் செல்லும் வழியில் ஒரு மைதானத்தில் சில இளைஞர்கள் சோர்வுடன் நிற்பதை பார்த்தார். அவர்களில் எவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இல்லாதது போல் தோன்றியது. டாக்டர் ஹெட்கேவார் அவர்களிடம் சென்று பேசினார். அவர்களின் நம்பிக்கையின்மையும் திசையற்ற தன்மையும் அவரை மேலும் கவலையடைய செய்தது. அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் ஏன் ஒன்று சேரக்கூடாது? நமது இளைய தலைமுறையை ஒழுக்கத்துடன், தேசபக்தி உணர்வுடன், உடல் வலிமையுடன் வளர்க்கக்கூடாது என்று அவர் சிந்திக்கத் தொடங்கினார். இந்த சிந்தனை ஒரு விதையாக அவரது மனதில் விழுந்தது. அடுத்த சில நாட்களில் டாக்டர் ஹெட்கேவார் சில தன்னம்பிக்கை கொண்ட இளைஞர்களை தேர்ந்தெடுத்தார். அவர் தனது வீட்டில் அவர்களை சந்தித்து தனது கனவை பற்றி பேசினார். பாரதம் ஒரு வலிமையான தேசமாக மாற வேண்டுமெனில் அதன் மக்கள் மனதளவில், உடல் ரீதியாக மற்றும் ஆன்மீக ரீதியாக வலிமையானவர்களாக இருக்க வேண்டும். நாம் நமது சுயமரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். முதலில் இந்த யோசனை சிலருக்கு விசித்திரமாக தோன்றியது. ஆனால் டாக்டர் ஹெட்கேவாரின் தீவிரமான நம்பிக்கையும் தெளிவான சிந்தனையும் மெதுவாக அவர்களை கவர்ந்தது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் ஒரு திறந்த மைதானத்தில் கூட தொடங்கினர். அங்கே டாக்டர் ஹெட்கேவார் அவர்களுக்கு தேசத்தை பற்றிய அறிவை போதித்தார். தேசபக்தி பாடல்களை கற்பித்தார், உடல் பயிற்சிகளை அளித்தார் மற்றும் ஒழுக்கம், சேவை, தியாகம் போன்ற மதிப்புகளை வலியுறுத்தினார். அவர்கள் சாகா என்று அழைக்கப்பட்ட சிறிய ஒன்று கூடல்களாக தொடங்கினர். ஒவ்வொரு சாகாவிலும் இளைஞர்கள் வந்தே மாதரம் என்று முழங்கி தேசிய உணர்வை வளர்த்தனர். டாக்டர் ஹெட்கேவார் அவர்களுக்கு ஒரு சீருடையை வடிவமைத்தார். எளிய காக்கி ஷார்ட்ஸ் மற்றும் வெள்ளை சட்டை. இது சமத்துவம் மற்றும் ஒழுக்கத்தின் அடையாளமாக அமைந்தது. மெதுவாக இந்த சாகாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. டாக்டர் ஹெட்கேவாரின் தொலைநோக்கு பார்வை நூற்றுக்கணக்கான இளைஞர்களை ஈர்த்தது. அவர்கள் தேசத்திற்காக உழைக்கும் ஒரு வலிமையான சக்தியாக மாறத் தொடங்கினர். இந்த சிறிய துவக்கம்தான் 1925ஆம் ஆண்டு விஜயதசமி நாளில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் என்ற மாபெரும் இயக்கமாக உருவெடுத்தது. ஸ்வயம் சேவக் என்ற வார்த்தை சுயமாக முன்வந்து சேவை செய்பவன் என்பதை குறிக்கிறது. டாக்டர் ஹெட்கேவார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஐ வளர்ப்பதிலும் பாரத தேசத்தின் பெருமையை மீட்டெடுப்பதிலும் தன்னை அர்ப்பணித்தார். அவரது தொலைநோக்கு பார்வை மற்றும் அசைக்க முடியாத தேசபக்தி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு உத்வேகம் அளித்தது. அவர் கற்பனை செய்தது போலவே ஆர்எஸ்எஸ் ஒரு வலுவான அமைப்பாக வளர்ந்து தேசத்தின் சமூக, கலாச்சார மற்றும் தேசிய மறுமலர்ச்சிக்கு பங்களித்தது.